واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமலான் மாதம் நம்மை அடைந்து அதில் முதல் நாளில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன் அடியார்களுக்கு தர விரும்புகின்ற அருள், அவன் தன் அடியாரை தன்னுடைய அருளின் மூலியமாகவும் கருணையின் மூலியமாகவும் அவனுடைய பாவங்களை எவ்வாறெல்லாம் மன்னிக்கின்றான், இது போன்ற செய்திகளை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த மாட்டிலும் அந்த மாதம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ, அதே வேகத்தில் அந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் காண்கின்றோம். இந்த மாதத்துடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நாம் திருமறை குர்ஆனை இறக்கி அருளினோம் என்று சொல்கின்றார். ரமலான் மாதத்திற்கு சிறப்பே என்னவென்று பார்த்தோமேயானால், அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன் இறக்கி அருளியது. முதல் நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகும், நன்மை தீமையை பிரித்து அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஃபமன் ஷஹித மின்கும் ஃபயஸும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, நாம் இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம், யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர்கள் நோன்பு நோட்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை நம் மீது கடமையாக்கியிருக்கிறார். இந்த நோன்பு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவருடைய முன்னாடி வசனமாக இருக்கக்கூடிய 183 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். முன்னாடி வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டது, உங்கள் முன் சென்றோர் மீது எப்படி நாம் விதியாக்கினோமோ அதே போன்று உங்கள் மீதும் விதியாக்கியிருக்கின்றோம். அதற்கான மாதத்தை சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கின்றான், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கி அருளின் காரணமாக அந்த மாதம் சிறப்பு, அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பை வையுங்கள். இந்த நோன்பின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? இந்த நோன்பின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதா எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர இருக்கிறான், எதை தர விரும்புகிறான்? பொதுவாகவே நோன்பை பற்றி பேசும்போது பல சந்தர்ப்பங்களில் பயானில் என்ன கூறுவார்கள் என்றால், நோன்பின் மூலியமாக ஒரு ஏழையுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளலாம், பசி ஏற்படுவதன் மூலியமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஒருவர் தண்ணீர் அருந்தாத இருப்பதன் மூலியமாக அவர் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதை உணர்வதற்கு இந்த நோன்பு பயனளிக்கிறது. எந்த அளவுக்கு அவங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம உணவுக்காக ஏறுகிறார்கள், தவிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், அந்த ஏழையுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்வதற்காக நோன்பு பயன்படுவதாக சொல்றாங்க. ஆனா உண்மையில் நம்மை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு ஏன் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பின் மூலியமாக மனிதர்கள் அடையக்கூடிய நன்மை என்ன என்பதை விவரிக்கக்கூடிய விஷயமாக அந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இந்த நோன்பை நோற்பதன் மூலியமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பண்பு உங்களுக்கு வரும். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பார்க்கிறான், நம்மளை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான், நம்ம என்னென்ன பண்றோமோ அத்தனையும் ரெக்கார்ட் பண்றான், இது சம்பந்தமாக மறுபடியும் விசாரித்து இருக்கிறான். இதை ஒருவர் அஞ்சுகின்ற அந்த பண்பு பார்த்தீங்கன்னா, அந்த தக்வாதாரியாக மாறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். இதனால இந்த நோன்பை நோற்பதன் மூலியமாக நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்ற அந்த பயபக்தி ஏற்படக்கூடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்ப நோன்புடைய பிரதான நோக்கமே தக்வா, அல்லாஹ்வை
அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பண்பு ஒருவரிடத்தில் வறுமையானால் அவனுடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ, எதை இஸ்லாம் என்று போதித்தார்களோ அதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருவான். அது அல்லாம நம்ம என்னத்தான் பயான் சொன்னாலும், என்னத்தான் தொழுதாலும், என்னத்தான் தானத்தை கொடுத்தாலும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போட்டு 4 பேர் தொழுதா நம்மளும் தொழுதோம். எங்க அம்மா அப்பா முஸ்லீம், நானும் முஸ்லீம். ஏதோ ரமலான் மாதம் வந்து நோம்பு நானும் நோம்பு தாக்கமா அப்படியே சாப்பிடலாம் படுத்து தூங்கலாமா என்ற நிலையில் தான் அவனுடைய வாழ்க்கை கழியுமே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக சொன்ன அந்த தக்வாவை அவன் பெற்றிருப்பானா என்று பார்த்தோமேயானால் இல்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் நோன்பு நோக்கின்றோம். அந்த நோன்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை தருவதாக அவன் வாக்குறுதி கொடுத்தானோ அந்த தக்வாவை நாம் பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தோமேயானால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்ப இந்த நோன்பு ஒவ்வொரு வருடமும் பல நோன்புகளை, பல ரமலான்களை நாம் கடந்து சென்றிருக்கின்றோம். அப்படி கடந்து சென்றவர்கள் எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்குறுதியாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் தக்வாதாரியாக மாறினீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அதை பெறக்கூடிய அந்த பண்பை நாம் வளர்க்கக்கூடிய நோன்பாக இந்த நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதான் முதல் நாள் தூங்கி அப்படியே நாட்கள் செல்ல செல்ல நம்மை விட்டு இந்த மாதம் மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இதை இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி சென்ற ரமலானில் இருந்த எத்தனை நபர்கள் இந்த ரமலானில் இல்லாமல் நாம் அறிந்த வகையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை ஒரு அருளாக வாய்ப்பாக கொடுத்திருக்கான். இதை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் தான். தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிதான் படைச்சிருக்கான். நீ தவறு செய், என்னத்தை பாவம் மன்னிப்புகள். நீ தவறு செய், என்னத்தை பாவம் மன்னிப்புகள். நாம் செய்யக்கூடிய தவறுகளை அவ்வப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதற்காகவே இது போன்ற வாய்ப்பாக தரக்கூடிய ஒன்றுதான் ரமலான் மாதம். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது ஆக்கிய கடமையை நிறைவேற்றுவதற்காக தொழுகை, நோன்பு இது போன்ற இபாதத்துகள் நம் மீது கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு கூலி மறுமையில கிடைக்கும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு கூலி இருக்கு, இதை நீ நிறைவேற்றுவதன் மூலமாக உனக்கு கூடுதலாக உன்னுடைய பாவத்தையும் நான் சேர்த்து மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, எப்படிப்பட்ட அருள். உனக்கு நன்மையை கொடுக்கிறேன், நன்மைக்கு கூட உனக்கு பாவத்தை சேர்த்து மன்னிக்கிறா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான் என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை கருணை மூலமாக அவனை எப்படியாவது அவனை பாவத்தை கழுவி சொர்க்கத்தை அவன் அனுப்பிவிட விட வேண்டும் என்பதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் இன்றைக்கு இரவு தொழுகையை தொழுதவர்களாக நின்று வணங்குகிறதாக இருக்கிறோம். இதே இரவு தொழுகை மற்ற நாட்களில் நாம் தொழுவோமே ஆனால், ஏன்னா இது ரமலானுக்கு என்று பிரத்யேகமான தொழுகை கிடையாது. நம்மில் அதிகமானவர்கள் நினைக்கிறோம் ரமலான் மாசம் வந்துட்டாலே என்ன தராவியாங்கிறது ஒரு 20 ரக்காத் தொழுவோம் போல, இது 8 ரக்காத் தொழுவோம் போல, இது வாழையடி வாழையாக ஒவ்வொரு ரமலான் மாசம் இதுக்கு பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு பண்றாங்களே என்று நம்மில் அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறோம், 8 ரக்காத்தோ 20 ரக்காத்தோ ஏதோ ஒரு சிறப்பு தொழுகையை நாம் தொழுவோம் போல என்று விளக்கி வச்சிருக்கோம். உண்மையில் அப்படி அல்ல. சஹாபாக்களுக்கு இதே போன்ற சந்தேகம் இருந்தது. அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை, குறிப்பாக இரவு தொழுகை ரமலான் மாதத்தில் எவ்வாறு இருக்கும் என்று. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிலளிக்கிறாங்க, ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத இன்ன பிற நாட்களிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். அவருடைய நீளத்தையும் அழகையும் கேட்காதே, 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், நீண்ட நெடிய தொழுகையாக தொழுவார்கள். மீண்டும் ஒரு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், நீண்ட நெடிய தொழுகையாக தொழுவார்கள். 4+4 8 ரக்காத்துகளும் இதர 3 ரக்காத்துகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் 10+3 12+1 அல்லது 6+1 என்ற வகையில் குறைந்த நபராக
அவங்க இரவு தொழுகை 12 ரக்காத் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடு எவ்வாறு இருக்கும்? ரமலான் மாசம் சரி, ரமலான் அல்லாத காலகட்டங்களிலும் இவ்வாறு தான் கொண்டு வந்தார்கள். இப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு என்று ஸ்பெஷலாக எந்த ஒரு வணக்க வழிபாடும் செய்யவில்லை. இப்ப சொல்லக்கூடிய 20 ரக்காத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது கிடையாது. அப்ப இருக்குமோ என்று நினைச்சா கேட்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே இரவு தொழுகை தினசரி தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை உபரியான தொழுகையை ஒருவர் ரமலான் மாதத்தில் தொழுவாரேயானால் நீ தொழுகு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆர்வம் கூட்டுவதற்காக என்ன சொல்கின்றான் என்றால் புகாரில் வரக்கூடிய செய்தி மன்கான ரமலான ஈமானன் வைத்திசாபன். ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்து யார் இரவில் நின்று வணங்குகிறாரோ, மற்ற நாளை விட்டுங்க, ரமலான் மாசத்துல நம்பிக்கை இருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான், எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்தவராக ஒருவர் இரவில் நின்று வணங்குவாரேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் குஃபிர லஹு மா தகத்தம பி தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சாரா நாள்ல நம்ம தொழுதோம்னா அந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கோ இரவு தொழுகைக்கோ என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவே ஒருவர் ரமலான் மாதத்தில் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து அவர் நின்று வணங்குவாரேயானால் அதற்கு கூலி பாவம் மன்னி. அதனாலதான் கூட்டம் ஏன் கூட்டம் வருது? இது மக்கள் ஆர்வமா கொண்டு ரமலான் மாசத்துல இந்த பாவ மன்னிப்பு எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. நீங்க பாவம் செய்யாத மனிதன் யாரா இருப்பான்? ரமலான் மாதம் தொடங்கிடுச்சு, இந்த மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் 10 மணி ஆகுது. 6:30ல இருந்து 10க்கு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நன்மை எவ்வளோ தீமை எவ்வளோ நட்ட ஓடும், மனசுல ஓடும். இந்த பாவம் செஞ்சேன், அந்த பாவம் செஞ்சேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், வியாபாரத்தை எப்படி பேசுறேன், அப்படி பேசுறேன் என்று மனதில் தவறான எண்ணங்கள், தவறான செய்திகள், நம்ம என்னென்ன சினிமாவில் ஓடிட்டே நன்மை எதுவும் இல்லை. ரமலானுடைய ஆரம்பமே இப்படி இருக்குன்னா அப்ப மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த பாவங்களை அவ்வப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தரக்கூடிய தருணங்கள் தான் இது போன்ற தருணங்கள். அப்ப ரமலான் மாசத்துல யார் ஒருவர் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார். அதே போல நம்ம பார்த்தோம், நோன்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது ஆக்கிய கடமை. அந்த ரமலான் நோன்பை கூட மன்சான ரமலான் ஈமானம் வைத்திசாபன், யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் நோன்பு நோக்கிறார்களோ அவருடைய முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். எப்படி இரவு தொழுகையை பார்த்தோமோ அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய நோன்புக்கும் அல்லாஹ் பதில் நோன்பு வைக்கலையா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நோன்புக்கு ஸ்பெஷல் நன்மைகள் இருக்குது, அதுக்கு நானே கூலி என்று அல்லாஹ் சொல்றான், தனி வாசல் சொல்றான், என்னென்ன நன்மையோ வாரி வழங்குறான். அது போக நீ நம்பிக்கை வச்சுட்ட, என்ன நன்மை எதிர்பார்க்க மன்னிச்சிடும் பாவத்தை. உன் பாவத்தை மன்னித்து உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது காட்டக்கூடிய ஒரு அன்பு கருணை என்பதுதான் இந்த நோன்பு. இப்ப இந்த நோன்புல நாம நோன்பு வைத்து இரவில் வணக்கத்தில் ஈடுபடுவதன் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான் என்றால் இதெல்லாம் பொன்னான வாய்ப்பு, இதெல்லாம் நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி இருக்கச்ச அல்லாஹ்வுடைய கிருபையில் அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னும் இருக்கக்கூடிய அந்த 29-30 நாட்களையோ சரியான விதத்தில் வியாபாரம் இருக்கும், தொழில் இருக்கும், போக்குவரத்து இருக்கும், ஆபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், எது இருந்தாலும் எப்படி ஒரு சீசன் டைம்ல ஒரு தீபாவளி, பொங்கல், தீபாவளி போன்ற கடையில சரக்கு போட்டு வியாபாரத்தை பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிப்போமே, கோடிக்கணக்கில் சம்பாதிப்போமே, அது போன்ற ஒரு ஜாக்பாட், ஒரு போனஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். எப்படி ஒரு தொழில ஒரு முதல்ல இப்படி ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணி இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணா கோடி சம்பளம் ஆயிடுவேன்
மறுமைக்கான கணக்கு. இந்த ஒரு மாத காலம் நாம் விவாதத்துக்கு என்று நேரத்தை செலவு செய்து தியாகம் பண்ணி நாம் பண்ணக்கூடிய அந்த உழைப்பு முதலீடுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு சொர்க்கத்தை தர இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான கூடுதல் செய்தியை அடுத்தடுத்த உரையில் பார்க்க இருக்கும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.